கதவு தட்டுற சத்தம் கேட்டு முருகேசவாதியார் எழுந்து போய் கதவை திறந்தாரு. வெளியில ஒரு வாலிப வயசு பையன் சிரிச்சுக்கிட்டே அவரை பார்த்து நின்னான். யாருப்பா நீ அப்படின்னு கேட்குற விதமா அவரோட பார்வை இருந்தது. சார், எனக்கு தெரியலையா? நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க. தெரியலையேப்பா அப்படின்னு சொன்ன முருகேசவாதியார் நல்லா அவனை கூர்ந்து கவனிச்சாரு. அப்பவும் அவருக்கு அவனை தெரியல. சார், நீங்க ஒன்றும் ரொம்பவும் யோசிக்க வேணாம். என்ன தெரியலனாலும் என் கையில இருக்க இந்த முட்டைங்களையாச்சும் தெரியுதா? முட்டை சார், கோழி முட்டை சார். என்னப்பா இது? உனக்கும் இந்த முட்டைக்கும் என்ன சம்மந்தம்? சார் சார், இந்த முட்டையை பார்த்த பிறகுமா உங்களுக்கு நான் யாருன்னு தெரியல? நல்லா பாருங்க, நல்லா பாருங்க. என்னையும் இந்த முட்டையும் மாறி மாறி ஒத்து பாருங்க. அட போப்பா, தெரிஞ்சா இத்தனை நேரம் நான் ஏன் முழிக்க போகிறேன்? சார், ஒரு 10 வருஷத்துக்கு பின்னாடி போய் பாருங்க, அப்போ புரியும் இந்த நான் யாருன்னு. எல்லாம் உங்கள் தயவு சார். எல்லாம் நீங்கள் போட்ட முட்டையோட மகிமை. முட்டைக்கு மேலே முட்டையா ஒவ்வொரு பாடத்துலையும் சளைக்காமல் போடுவீங்களே. தூக்கிக்கிட்டு போக முடியாமல் தூக்கிக்கிட்டு வீட்டுக்கு போவேன். சார், நான் தான் சார் அந்த நட்டுன்னு சொல்கிற நடராஜன் சார். நீங்கள் கூட அப்பப்போ ஏண்டா நட்டு ஏண்டா நட்டுன்னு தலையில் குட்டுன்னு குட்டுவீங்களே அப்படின்னு அவன் சொன்னது தான் தாமதம். முருகேசவாதியார் அவன் முதுகில் தட்டி கொடுத்து குலுங்கி சிரிச்சாரு. என்னப்பா இது, இப்படியா என்ன படுத்துவ? உள்ளவா. அது சரி, யார் வீட்டுக்காச்சும் போகிறச்ச பழம் பூ இனிப்புன்னு தான் கொண்டு போவாங்க. நீ என்னடானா இவ்வளோ முட்டைங்களை சைக்கிள் அடிக்கிட்டு வந்திருக்க? உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு தம்பி கேள்விப்பட்டிருக்கும் போல, அதான் முட்டையோட பார்க்க வந்திருக்கு. அது இல்லை பாக்கியம், நான் இந்த நட்டுக்கு அவன் கேட்காமலே அப்பப்போ முட்டைங்களை பார்சல் பண்ணி கொடுத்துருக்கேன். அதைத்தான் இப்போ திருப்பி கொடுக்க வந்திருக்கான். நட்டு, நான் ரிட்டையர் ஆகி 4 வருஷம் ஆகுது. நீ பள்ளிக்கூடத்தை விட்டு நின்று பல வருஷம் ஆகுது. திடீர்னு இப்போ உனக்கு என்னோட ஞாபகம் எப்படி வந்தது? சார், உங்களெல்லாம் அத்தனை சீக்கிரத்தில் மறந்துட முடியுமா? சொல்லுங்க. நீங்கள் தான் சார் என்னோட வழிகாட்டி. நீங்கள் மட்டும் அப்பப்போ முட்டைங்களை போட்டு உற்சாகப்படுத்தாமல் போனால் நான் இந்த அளவுக்கு வாழ்க்கையில் வசந்திருக்க முடியுமா? சொல்லுங்க. எல்லாம் நன்றி கடன் சார். நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்றுன்னு நீங்கள் அன்னைக்கு சொன்னதை நான் இன்னைக்கு வரைக்கும் மறக்கலை, என்னைக்கும் மறக்கவே மாட்டேன் சார். அழடே, நீ என்னையும் மறக்கலை, நான் சொல்லி கொடுத்த இந்த குரலையும் மறக்கலை. சார், நான் இன்னொன்னையும் மறக்கலை சார். அதென்னப்பா? அதான் சார் முட்டை. நீங்கள் லட்டாக போட்ட முட்டைங்க சார். வந்ததுலேருந்து நானும் பார்க்குறேன், நீ என்னவோ பேச்சுக்கு பேச்சு மூச்சுக்கு மூச்சு இந்த முட்டையை பற்றியே பேசுகிற. அப்படி என்னதான் இந்த முட்டையில் இருக்குது சொல்லு. சார், இந்த முட்டையில் எவ்வளவோ இருக்குது. ஒன்றும் இல்லாமலா டாக்டருங்க தினமும் முட்டை எடுத்துக்க சொல்கிறாங்க? சொல்லுங்க. ஐயோ, என்னை மறுபடியும் குழப்புறியே. முட்டையில் எவ்வளவோ இருக்குது, அது எனக்கும் தெரியும். நீ முட்டையோட வந்திருக்கியே, அந்த சமாச்சாரத்தை கேட்குறேன். எதுக்கு இவ்வளோ முட்டைங்களை கொண்டாந்துருக்க, அதை சொல்லு. சார், உங்களை மாதிரியான ஒரு வாதியார் அத்தனை தூரம் சொல்லி கொடுத்தும் எனக்கு படிப்பு மண்டையில் ஏறல. அப்படியே ஏறினாலும் ஏறின வேகத்தில் சட்டுன்னு இறங்கி ஓடிடும். ஆனால் நீங்கள் போட்ட முட்டைங்க மட்டும் எப்போவும் என் ஞாபகத்தில் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்பாவும் அடிக்கடி அம்மா கிட்ட சொல்வார், இனிமே அடிக்கடி காசு கொடுத்தெல்லாம் முட்டை வாங்காத. அதான் உன் பையன் வாத்தியார் கொடுத்தாருன்னு அப்பப்போ நிறைய வாங்கிட்டு வரானே, அதையே வச்சு அவிச்சு கொடு, ஆம்லெட் போட்டு கொடுன்னு. அப்பா கிண்டல் தான் பண்ணுறாருன்னு எனக்கு தோணாது. நீங்கள் போட்ட முட்டைங்க தான் கெட்டியாக என்னோட நினப்பில் இருக்கும். அப்பா வர அதை அடிக்கடி சொல்லி அடக்காத்தாரு. நான் 4ஆம் வட்டத்தில் நினச்சேன், ஒரு கட்டத்தில் நமக்கு படிப்பெல்லாம் ஏறாது, ஏதாவது ஒரு தொழில் தெரிஞ்சுக்கணுன்னு. கைத்தொழில் ஒன்று கைவசம் இருந்தால் வாழ்க்கைக்கு உதவுன்னு. அப்போது எனக்கு சட்டுன்னு நினைவுக்கு வந்து நின்னது உங்களோட அந்த முட்டைங்க தான் சார். புத்தருக்கு போதி மரத்தடியில் ஞானம் வந்ததுன்னு சொல்லுவாங்க. எனக்கு ஞானோதயம் ஏற்பட்டது உங்கள் முட்டையில் தான் சார். ஏன் நாம் ஒரு கோழி பண்ண வைக்கக்கூடாதுன்னு யோசித்தேன். அப்பா கிட்ட சொன்னேன். அவர் சிரிச்சார். அடப்பாவி, உன்னையும் முட்டையையும் பிரிக்கவே முடியாது போல. என்னமோ செய், எப்படியாச்சும் உருப்பட்டா சரின்னு சொன்னார். நானும் ஆரம்பித்தேன். முட்டை வியாபாரம் நல்லா சூடு பிடிச்சிது சார். இப்போ நான் நிறைய முட்டைங்களை வெளியூருக்கெல்லாம் அனுப்புகிறேன். கூடிய சீக்கிரத்தில் வெளிநாட்டுக்கும் அனுப்புவேன். எல்லாம் உங்கள் ஆசீர்வாதம் சார் அப்படின்னு அவன் தடால்னு முருகேசவாதியோட காலில் சாஷ்டாங்கமாக விழுந்தான். நல்லாரு அப்படின்னு அவரும் வாழ்த்தினாரு. நீங்களும் என்னை ஆசீர்வதிக்கணும்னு வாதியரம்மா கால்லையும் விழுந்து வணங்கினான். எப்படியும் ஒரு 50 முட்டையாச்சும் கொண்டு வந்துருப்போம் போல. சார், நீங்கள் எனக்கு 4 வருஷமாக போட்ட முட்டைங்களை கணக்கு போட்டால் இது வட்டிக்கே காணாது. முதல் அப்படியே தான் இருக்கும். முதல்ல வட்டியை கட்டுறேன், பிறகு அசலை கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்க பார்க்குறேன். எப்படியோ முட்டையே வாங்கினாலும் அந்த முட்டையை வச்சே நீ முன்னுக்கு வந்திருக்க. உன் திறமையை பார்த்து நான் பெருமைப்படுறேன். சார், நீங்கள் எனக்கு ஒரு உதவி பண்ணணும். சொல்லுப்பா, நான் என்ன பண்ணணும்? 4 பேருக்கு உங்ககிட்ட முட்டை வாங்க சொல்லி சிபாரிசு பண்ணணுமா? பண்ணிட்டா போச்சு. சார், அதெல்லாம் ஒன்றும் வேணாம். அன்னைக்கு எனக்கு படிப்பு ஏறல, இன்னைக்கு படிக்கணும்னு ஆசையாக இருக்குது. ஊஞ்ச நேரத்தில் நான் வரேன், எனக்கு சொல்லி தரணும். முட்டை வியாபாரத்தில் நான் 100க்கு 100 எடுக்கணும். செய்வீங்களா சார்? அதுக்கு என்ன, தாராளமாக வா. எனக்கும் பொழுது போகும், உனக்கும் உதவுன மாதிரி இருக்கும். ஃபீஸ் எல்லாம் ஒன்றும் வேணாம், நீ படித்தா மட்டும் போதும்.
அதெல்லாம் முடியவே முடியாது. பணமா இல்லாட்டியும் முட்டையாவே கொடுக்குறேன். இருப்பா, உங்கள் ஐயாவுக்கு முட்டை அவிக்க போகிறேன். அப்படியே உனக்கும் ஆம்லெட் போட்டு தரேன். இருந்து சாப்பிட்டு போ. ஐயோ வேணாம்மா, முட்டை என்கிட்ட வரவே கூடாது. நான் முட்டையெல்லாம் சாப்பிட்றதே விட்டுட்டேன். என் தொழில் தான் அசைவம், ஆனால் நான் இப்போ சைவம். அது சரி, முட்டையோடு இருந்து இருந்து அந்த வாசனையும் உனக்கு பிடிக்கல போல. இல்லை சார், நான் இப்போ எதையும் சாப்பிட்றதில்ல. ஒரு கால் நான் முட்டை சாப்பிட போய் என்னை மட்டும் பிடிக்காது, என் பிள்ளைங்கள மட்டும் பிடிக்குதான்னு என் பண்ணையில் இருக்க மொத்த கோழிங்களும் எனக்கு சண்டைக்கு வந்துடும். எது எப்படியோ, கோழி போடுற முட்டை பிடிக்காட்டியும் அப்போ வாதியார் போட்ட முட்டை மட்டும் இன்னைக்கு வரைக்கும் உனக்கு பிடிச்சிருக்கு. அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். நெகட்டிவாக மட்டுமே எடுத்துக்காம அந்த நெகட்டிவை பாசிட்டிவாக மாற்றுறது எத்தனை பெரிய சாமர்த்தியம். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் தானே. அன்புடன் கலவை சண்முகம். நான் இன்னைக்கு சொன்ன முட்டை அப்படிங்கிற கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி நல்ல கதைகளை கேட்க இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் மறுபடியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இன்னொரு கதையோடு வரேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.